இப்போ நம்ம சர்வீஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு எப்படின்னா, பொதுவாக எந்த ஃபால்ட் அட்டன் பண்ணாலும் ஒரு ஸ்பீக்கர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஸ்பீக்கரில் 2 பாயிண்ட் இருக்குது. அப்படின்னா இது எந்த ஐசியில் முடியுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக இதுக்கு கண்டினியூட்டி, அதாவது ஒயர் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஏதாவது பொருள் சீரீஸ்லேயும் போட்டிருப்பாங்க, பேரல்லையும் பொருள் இருக்கும். அது பேரல்னால் இந்த லைன் ஒரு கனெக்ஷன், அதை ப்ளஸ்ஸாக இருந்தால் இந்த ப்ளஸ் தொடர்ச்சி அடுத்த ப்ளஸுக்கு போயிட்டு நேராக போய் ஐசியில் முடியும். ஐசியில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஏதாவது பொருளை வச்சு கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதில் மொத்தம் 3 விஷயம் இருக்குது. இதுலேருந்து இது தேடுறது, இந்த லைன் தேடுறது வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூட்டின்னு சொல்லுவோம். நம்ம தொடர்பு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது கண்டினியூட்டின்னு சொல்லுவோம். நம்ம தொடர்பு செக் பண்ணுறது, இதுக்கு இது கனெக்ஷன், அதை மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணும்போது ரெட் பிளாக் நீங்கள் வச்சு பார்க்கும்போது பீப் சவுண்ட் அடிக்கும். இது பேர் கண்டினியூட்டின்னு சொல்லுவோம். நம்ம இதை தாண்டி நம்ம இந்த பொருளை தாண்டி இங்கே போகுது அப்படின்னு சொன்னால் இந்த பொருளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த பொருளோட அளவுன்ற விஷயம் தான் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம ஓம்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம அப்போ இது வரைக்கும் தேடுறது கண்டினியூட்டி, இதுக்கு மேலே பார்த்தா அதுக்கு பேர் ஓம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒயரோட கனெக்ஷன் தான் கண்டினியூட்டின்னு பேர். இப்போ இந்த இங்கே பாயிண்டில் வச்சுட்டு நம்ம அடுத்த பாயிண்ட் இங்கே வச்சு ரெட்டை இங்கே வச்சுட்டு, உதாரணத்துக்கு ரெட்டை இங்கே வச்சுருக்கீங்க, பிளாக் எடுத்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். இப்படி வச்சு பார்த்தால் இதுக்கு பேர் கண்டினியூட்டி கிடையாது. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா ஓம்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பொருளோட அளவு ஓம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த பொருளை தாண்டி தான் வருது. இப்போ இது என்ன பொருள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதேமாதிரி இப்போ பேரலாக கொடுத்துருக்காங்க, இது என்ன பொருள்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ சீரீஸில் என்ன பொருள் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, என்னென்ன செக்ஷனில் சீரீஸில் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க எந்த பொருளை, பேரல் அதிகமாக எந்த பொருள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பெரும்பாலும் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது பேரலில் வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி சீரீஸில் அதிகமாக எந்த பொருள் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதிகபட்சம் இந்த 2 பொருள் நிறைய இடத்துல பார்க்கலாம். ஒரு ஃபோன் எடுத்தால் கம்ப்ளீட் A to Z இந்த 2 பொருளுமே இருக்கும். அதாவது கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் பண்ணும், ஃபில்டர் பண்ணி தரும். இங்கே வரக்கூடிய ஹை வோல்டேஜ் வருது, லீக்கேஜ் ஆகுது, சிக்னல் எக்ஸ்ட்ரா வருது, இல்லை ஆம்பியர் அதிகமாக வருது அப்படின்னா அந்த நேரங்களில் கண்டிப்பாக அந்த கெப்பாசிட்டி இருந்தால் தான் ஸ்டோர் பண்ணி ஃபில்டர் பண்ணி தர முடியும். அதுக்கு பேரலாக கண்டிப்பாக நம்ம கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது பெரும்பாலும் சீரீஸில் என்ன பொருள் இருக்குது, பேரலில் என்ன பொருள் இருக்குது, எந்தெந்த இடங்களில் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், என்னென்ன செக்ஷனில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி ஸ்பீக்கர்லேருந்து நெக்ஸ்ட் நம்ம டெட் ஃபால்ட் அட்டன் பண்ணாலும் சரி, ஒவ்வொரு ஐசிக்கும் அவுட்புட் லைன் கண்டிப்பாக இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர்ன்றது நம்மளுக்கு ஆடியோ ஐசியோட அவுட்புட் வந்து ஸ்பீக்கர். இப்போ ஆடியோ ஐசியில் என்னென்ன வேலை செய்யும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஆடியோ ஐசின்னு எடுத்துட்டிங்கன்னா ஸ்பீக்கர் வேலை செய்யும், மைக்கு வேலை செய்யும், ஹெட்ஃபோன் வேலை செய்யும். இந்த 3 விஷயமும் நம்ம வந்து ஆடியோ ஐசியில் வேலை செய்ய வச்சுருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்க்குறது, இதுக்கு அடுத்து நம்ம சொல்லுவாங்க ரிங்கர்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ரிங் டோன் சொல்லுவாங்க, ரிங்கர் அடிக்கிறது, லவுட் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. அதிகமாக சவுண்டு, பாட்டு சவுண்ட் கேட்குறதெல்லாம் ரிங்கரில் இருக்கும். அப்போ ஆடியோ ஐசிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ இந்த டாப்பிக்கில் இது வராது. அப்போது ஒன்றா பண்ணும்போது ஃபஸ்ட்டு சர்க்கியூட் ஃபாலோ பண்ணி பண்ணால் ஈஸியாக இருக்கும். சர்க்கியூட் எதுக்காக பார்க்குறோம்னா எதுலேருந்து ஆரம்பிச்சு எது முடியுது. இப்போ இந்த ஐசிலேருந்து ஆரம்பித்து இது என்ன ஐசி, எங்கேருந்து ஃபாலோ பண்ணி கடைசி எங்கே முடியும் தெரிஞ்சால் தான் சர்வீஸ் பண்ண முடியும். இப்போ ஸ்பீக்கர் ஃபால்ட் அட்டன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் தான் செக் பண்ண போகிறோம். அப்போ பேசிக்காக ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எந்த ஃபால்ட்டு அட்டன் பண்ண போகிறோமோ, என்ன செக்ஷனில் ஃபால்ட் ஆக போதோ அதை செக் பண்ணணும். இப்போ ஸ்பீக்கரை செக் பண்ண தெரியணும் உங்களுக்கு. அதாவது இதை என்ன சொல்லுவோம்னா ஸ்பேரை செக் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். ஸ்பேர்ஸை செக் பண்ண போகிறோம். ஸ்பீக்கரோ, மைக்கோ, ரிங்கரோ, சரி ஹெட்செட்டோ, அந்த 3 நம்ம செக் பண்ணுறோம். அப்போ 3 அந்த பொருளை எப்படி செக் பண்ணணும், மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ண போகிறோம். அதை செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அந்த கண்டினியூட்டி கான்செப்ட், ஓம்ஸ் கான்செப்ட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். அப்போது ஸ்பீக்கருக்குள்ள என்ன இருக்கும், காயில் தான் இருக்க போகுது. காயில் எப்படி செக் பண்ணணும்னா இது ஒரு வயர் மாதிரி தான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஒரு ப்ளக் பாயிண்டில் சுவிட்ச் போர்டில் வயர் கொடுத்தா கண்டிப்பாக என்ன ஆகும், ஷார்ட் சர்க்கியூட் ஆகிரும். இதே நீங்கள் காயில் கொடுத்தா என்ன ஆகும், காயிலோட திக்னஸ் என்ன இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ வயர் திக்னஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த காயில் கட் ஆயிரும், அதுவும் ஷார்ட் சர்க்கியூட் ஆக வாய்ப்பு இருக்கும். இதே காயிலோட திக்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி பல்ப்னா பல்ப் எரிய போகுது, ஃபேன்னா சுத்த போகுது, ஹீட் ஆக போகுது, இந்த ஃபங்க்ஷன் பண்ண போகுது. அப்போ ரிங்கர் எடுத்துட்டிங்கன்னா இங்கே சிக்னலை கொண்டு வர போது, பாட்டு படிக்க வைக்க போகுது. அப்போ இதில் வந்து நம்ம ரெட் பிளாக் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்த செக் பண்ணுறதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா ஓம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்பீக்கரோட ஓம்ஸ் பார்க்க போகிறோம், கண்டினியூட்டி கிடையாது. இதே நீங்கள் வெறும் வயர் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெட் பிளாக் வச்சு என்ன செய்யும், உங்களுக்கு சவுண்ட் வந்துடும். இதுக்கு பார்த்தா கண்டினியூட்டின்னு சொல்லணும். இது வயரோட அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா 000 அல்லது 001ன்னு சொல்லுவாங்க. அப்போ இது நம்ம என்ன சொல்லுவோம், வயரோட அளவு ப்ளஸ் கண்டினியூட்டி. இதுக்கு அடுத்து சார் 0.1க்கு மேலே போகுது. இப்போ இந்த வயர் காயில் கான்செப்ட் 001 இருக்கலாம் சார். அதுக்காக 001ன்னா நமக்கு காயில் ஃபால்ட்டு சார் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வரேன். 001, 2 அதுக்கு மேலே போயிருதுன்னு சொன்னால் அதிகபட்சம் 7லேருந்து அதிகபட்சம் 50 ஓம்ஸ்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால், சவுண்ட் வருதுன்னு சொன்னால்
கண்டிப்பாக அந்த காயில் நல்லா இருக்குன்னு அர்த்தம். நார்மல் கண்டிஷன், அதாவது ஸ்பீக்கருக்கு செக் பண்ணுறது சொல்கிறேன் நான், மொத்த காயிலேன்னு சொல்லலை. ஸ்பீக்கரில் காயில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கம் நீங்கள் வச்சு பார்க்குறீங்கன்னு சொன்னால் 7லேருந்து அதிகபட்சம் 50 ஓம்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸ்பீக்கர் ஒரு காலில் ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னு சொன்னால் உடனே என்ன செய்ய, ஸ்பீக்கர் ரிமூவ் பண்ணுறீங்க, ஸ்பீக்கர் 2 காயில் செக் பண்ணி பார்க்குறீங்க. செக் பண்ணும்போது அதோட கான்செப்ட் என்ன, ஓம்ஸ் செக் பண்ணுறோம் நம்ம. ஓம்ஸோட வேல்யூ 7லேருந்து 50க்குள்ளே இருக்கான்னு பாருங்கள், பீப் சவுண்ட் அடிக்கான்னு பாருங்கள். சார் அடிக்குது, ஓகே ஸ்பீக்கர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓம்ஸும் காட்டுது. சார் எனக்கு சவுண்டே கேட்கல சார், ஓம்ஸ் மட்டும் காட்டுது, ஃபால்ட்டு. சார் ஓம்ஸ் காட்டுது, இல்லை சவுண்டு மட்டும் எனக்கு வருது, ஆனால் ஓம்ஸ் ரொம்ப கம்மியாக காட்டுது சார். 0.5 காட்டுது, 4, 3, 2, 1ன்னு காட்டுது, ஃபால்ட்டு தான். இப்போ ஸ்பீக்கரை பொறுத்தவரை அப்போ ஸ்பேரை நம்ம செக் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்பேர் பார்த்ததுக்கப்புறம் என்ன செய்யணும், நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடிய ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ செக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம நார்மலாக செக் பண்ணுறது கண்டினியூட்டின்றது லைன் எங்கே போகுதுன்னு தெரியுதுக்காக மட்டும்தான். சர்வீஸ் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ண போகிறது கிடையாது, நம்ம கற்றுக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். கண்டினியூட்டி சார் ஓம்ஸு, இது ஓம்ஸு. இதுக்கு அடுத்து நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது வேல்யூ தான் பார்க்க போகிறோம். வேல்யூ எங்கேருந்து வரும்னா, எந்த ஐசியில் அது முடிய போதும், அது எந்த ஐசியாக இருந்தாலும் சரி, அந்த ஐசியோட கடைசி எண்டு தான் இது. இதுலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு வந்து அவுட்புட் வரப்போகுது. அப்போ இதில் என்ன பொருளை வச்சு கிரவுண்ட் பண்ணியிருக்காங்களோ, இதில் என்ன பொருள் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதில் என்ன சார் கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, பெரும்பாலும் பொதுவாக நம்ம ஐசிக்குள்ளே ரெசிஸ்டர் போட்டு கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க, கெப்பாசிட்டர் போட்டு கிரவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, வயரை வச்சு கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க, டயோடுன்ற பொருளை வச்சு கிரவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. மொத்தம் 4 பொருள் யூஸ் பண்ணி தான் கிரவுண்ட் பண்ணுவாங்க. அதை மொத்தமாக 4 போட்டிருக்க மாட்டாங்க, ஒவ்வொரு செக்ஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொருள். இப்போ இந்த இடத்துல ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ எப்படி இந்த இடத்துல வேல்யூ வரும்னா, வேல்யூன்ற கான்செப்ட்டு பொதுவான மைனஸ் வச்சா செக் பண்ண போகிறோம். காமன் கிரவுண்ட் எடுத்துக்கோங்க, அதில் ரெட்டு அல்லது பிளாக் யூஸ் பண்ணிக்கோங்க, கருப்பில் சிவப்பு ஒயரை இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. சார் நான் ரெட்டை வச்சுட்டேன். பெரும்பாலும் நீங்கள் வைக்க வேண்டியது ரெட் ரோப்பை தான் இங்கே நீங்கள் செக் பண்ணணும். பெரும்பாலும் ரெட்டை இங்கே வச்சுட்டு பிளாக்கை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னால் இந்த சர்க்யூட், அதாவது இந்த பொருள் உள்ள கிரவுண்ட் பண்ணக்கூடிய பொருள் நல்லா இருந்து அதோட அளவானது நேராக இங்கே ஃபாலோ பண்ணி வரும். இந்த இடையில இருக்க பொருள் கட் ஆகாமல் இது இதோட ஓம்ஸ் என்ன இருக்கோ அது கடந்து இங்கே வரும். அதுக்கடுத்து இங்கே வந்துச்சுன்னா கண்டினியூட்டி இந்த வயரோட கனெக்ஷன் சேர்ந்து வரும். அப்போ டோட்டல் வரக்கூடிய வேல்யூ மெயினாக எங்கேருந்து வரணும், வேல்யூ இந்த பொருளுக்கு என்ன அளவு இருக்கோ அதுதான் நான் ரியாக்ட் பண்ண போகுது. உங்களுக்கு டோட்டல் வேல்யூ என்ன வருது, மொத்தமாக சேர்த்து எவ்வளோ வேல்யூ வருது அப்படின்னா, சார் 4 ஓம்ஸ் வருது, அளவு வருது, அதுக்கு பேர் தான் வேல்யூன்னு சொல்லுவோம். கிரவுண்டில் செக் பண்ணால் அதுக்கு பேர் வேல்யூ. நார்மலாக செக் பண்ணி ஒரு வயரை செக் பண்ணுற கண்டினியூட்டி 2 பொருளோட 2 காலை வச்சு பார்த்தால், சார் அப்போ 3 கால் பொருள் இருக்குது சார், எப்படி இருக்குது, இல்லை நம்ம அந்த ஓம்ஸ் நல்லா இருக்கான்னு செக் பண்ணுறது எப்படின்னா, இப்போ டிரான்சிஸ்டர்னால் அது செக் பண்ணுறது எப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். 3 கால் சரி, 4 பின் இருக்குது, 5 பின் அப்படி போயிடுச்சுன்னு சொன்னால் அதை நம்ம ஓம்ஸை வச்சு செக் பண்ண முடியாது. இப்போ ஐசி செக் பண்ணுறோம், மொத்தமாக செக் பண்ணலாம். இப்போ நம்ம ஐசி நல்லா இருக்கா இல்லைன்னு செக் பண்ண முடியாது. ஐசியில் வரக்கூடிய இந்த ஸ்பீக்கரோட ஒரு பாயிண்டில் என்ன வேல்யூ வருது, அது கட்டாக இருக்கா இல்லையான்றது மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக நம்ம ஆடியோ ஐசி நல்லா இருக்குது சார், வேல்யூ வந்துருச்சு 4 ஓம்ஸ், அப்போ நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் தான் பேட்டரி கரண்ட்டில் சொன்னீங்களா சார், இப்போ பேட்டரி கரண்ட் பாயிண்ட் இருக்குது, இதில் கிரவுண்டில் வச்சு செக் பண்ணி பார்த்தால் இது ப்ளஸ்னால் வேல்யூ வரும். அப்போ இந்த இடத்தோட வேல்யூ எங்கேருந்து வரும்னா, இதுக்கு கனெக்ஷன் எங்கே போய் முடியும், இந்த இடத்துலேருந்து வருது சார். இதில் 3 ஐசியில் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 3 ஐசி இருக்குது, இந்த 3 ஐசியோட டோட்டல் வேல்யூ தான் நம்ம இங்கே வந்து நிற்க போகுது. அதுக்காக ஃபோன் ஆனன்னு அர்த்தம் கிடையாது. சார் நான் கிரவுண்டில் வச்சு நான் செக் பண்ணோன்னு இங்கே 200 வந்தது, 200 590 காட்டுது சார் வேல்யூ. 200, 300, 400, 500 காட்டுது. அதை வச்சு சார் பேட்டரி நம்ம போடலாம்ன்ற கான்செப்ட் மட்டும்தான், அதுக்காக ஆன் ஆகும்ன்ற கான்செப்ட் கிடையாது. இப்போ நான் பேட்டரி கனெக்ட் பண்ண ஆன் ஆகும் கிடையாது சொல்ல முடியாது சார். வேல்யூன்றது இந்த பாதை நல்லா இருக்குன்னு அர்த்தம், இந்த சர்க்யூட்டில் ஷார்ட் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். சார் நான் இங்கே செக் பண்ணேன் 400 வரல, அப்போ 400 வருமா இல்லையான்றது நீங்கள் ப்ராக்டிக்கலாக முதல் செஞ்சு பார்த்துருக்கணும். இவ்வளோ தான் வரும். அதுக்காக எல்லா ஃபோனுக்கும் ஒரே வேல்யூவா சார், இப்போ நீங்கள் இதில் சொன்னீங்க எல்லா மாடலுக்கும் ஸ்பீக்கருக்கு ஒரே பாயிண்ட்டாக வேல்யூ, கண்டிப்பாக கிடையாதுங்க. இந்த சர்க்யூட் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, இதுக்கிடையே என்னென்ன பொருள் யூஸ் பண்ணியிருக்காங்க, சீரிஸ் எத்தனை இருக்குது, பேரல் எத்தனை பொருள் இருக்குது, மெயினாக வேல்யூ இங்கேருந்து வரப்போது இந்த சர்க்யூட்டில் என்னென்ன கான்செப்ட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்களோ அந்த வேல்யூ நம்மளுக்கு வரும். சில ஃபோனில் வந்து வேல்யூ 1000 காட்டும், ஆனால் நீங்கள் இதே மாற்றி வச்சு ரெட்டை வச்சுருக்கீங்க, ஃபஸ்ட்டு பிளாக் வச்சு செக் பண்ணி பார்த்தால் வேல்யூ வரக்கூடாது. அப்படின்னா டயோடு கான்செப்ட் யூஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். டயோடாக இருந்துச்சுன்னா ஒரு சைடு வரும், இன்னொரு சைடு வராது. இப்போ நான் சொல்ல ரெசிஸ்டர் தானே போட்டிருக்காங்க, அப்போ கண்டிப்பாக ரெசிஸ்டரை பொறுத்தவரை 2 சைடுமே வேல்யூ வரும். இந்த பக்கம் 400, இந்த பக்கம் 400, இந்த பக்கம் 1000னா 300, 400 இந்த மாதிரி ஓம்ஸை தான் காட்டும். அதுக்காக சேம் வேல்யூ கிடையாது, வேல்யூ மாறியும் காட்டலாம். இப்போ 2 பக்கம் நம்மளுக்கு வேல்யூ காட்டுது அப்படின்னு சொன்னால் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க சார். இதே நம்ம டயோடு யூஸ் பண்ணால் ஒரு சைடு காட்டும், இன்னொரு சைடு காட்டாது. வயர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, வயர்னால் சவுண்ட் வந்துடும். இங்கே வயர் யூஸ் பண்ண என்ன ஷார்ட் ஆயிரும்ல சார் உங்களுக்கு, அப்போ கிரவுண்ட் லைனில் தான் ஷார்ட். இப்போ இந்த பேட்டரி கரண்ட்டில் பாருங்கள் சவுண்ட் வருதுல்ல,
என்ன காரணம்? வயரை வச்சு கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க சார். அப்போ இந்த சர்க்யூட் உங்களுக்கு தெரியும். பேட்டரி கனெக்டர் பாயிண்டில் சில ஃபோனில் வந்து டேரெக்டாக கிரவுண்டில் கொடுத்துருவாங்க. எல்லாமே காமன் கிரவுண்டோட கனெக்ட் ஆகிருக்கும். இது ஆம்பியர் கம்மியான செக்ஷனில் இப்படி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போது ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த இடத்துல ரெசிஸ்டரை வச்சோ அல்லது காயில் வச்சோ கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. பெரும்பாலும் ரெசிஸ்டர் வச்சு கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்படி இது ஒரு கிரவுண்டு, தனிப்பட்ட முறையில் கிரவுண்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த கிரவுண்டு இல்லாத பட்சத்தில் காமன் கிரவுண்டும் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது எதுக்கு சார் இப்படி கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னால், ஹை வோல்டேஜ் எதாவது நடக்குதுன்னு சொன்னால் ஐசி பாதிச்சிடாமல் கிரவுண்டில் என்னக்கூடிய இந்த இந்த பொருள் ரெசிஸ்டரு ஃபீஸபிள் ரெசிஸ்டர் கட் ஆயிரும். அப்போ கிரவுண்ட் கிடைக்காம போயிடும். அதிகம் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் தான் நிறைய போய் நிற்கும். இப்போ ஷார்ட்டாக ட்ரை பண்ணது கிரவுண்டு காமனாக கிடச்சிருமே, ப்ளஸ் ஒரு இடத்துல சேரும்போது தான் ஷார்ட் சர்க்யூட் ஆகும். அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ சில ஃபோனில் அதிகபட்ச ஃபோனில் ஆண்ட்ராய்டு ஃபோனில் கிரவுண்டுக்கு ரெசிஸ்டர் கிரவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ரெசிஸ்டர் கட் ஆகிடுச்சுன்னா இங்கே மைனஸே கிடைக்காம போயிடும். இப்போ நீங்கள் கிரவுண்டில் செக் பண்ணுவீங்க, சார் வேல்யூ 200 வருது, ப்ளஸ் நல்லா இருக்குது சார். இங்கே செக் பண்ண மைனஸ்னால் சவுண்ட் வரும்னு சொன்னீங்களே, வரல சார். அப்போ அந்த இடத்துல அது ஓப்பன் ஆகிருக்கு. எதனால் அது ஓப்பன் ஆகிருக்கும்னா, ஏதோ ஒரு இடத்துல ஷார்ட் ஆனால் தான் அந்த இடத்துல ஓப்பன் ஆகும். வீட்டில் ஷார்ட் ஆகுது, டக்குன்னு ஃபீஸ் கட் ஆகிடும். ஏன்னா அந்த கிரவுண்ட் அந்த லைன் கட் ஆனால் தான் மற்ற இந்த செக்ஷனும் ஐசியும் ஃபால்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் அது பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் என்ன பொருளை வச்சு கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க, சீரீஸில் என்ன பொருள் இருக்கும், பேரலில் என்ன பொருள் இருக்குன்றது சர்க்யூட்டை நீங்கள் முழுமையாக ஃபாலோ பண்ணணும். அப்போ வேல்யூன்ற வார்த்தை எதுலேருந்து வரும்னா ஐசிக்குள்ளேருந்து தான் வரும், தவிர இடையில இருக்க பொருளை வச்சு கிடையாது. உதாரணத்துக்கு இப்போ லைன் நீங்கள் வந்துட்டு சார், இந்த பொருள் கட் ஆயிடுச்சு, ஓப்பன் ஆயிடுச்சு, அப்புறம் இந்த பக்கம் வேல்யூ வருமா உங்களுக்கு? கண்டிப்பாக வேல்யூ வராது. அப்போ நம்மளுக்கு தெரியும் சார் வேல்யூ வரல அப்படின்னா இந்த பாதை கட் ஆகிருக்கு. இந்த பாதைனா இதில் இருக்க பாதை ஏதோ ஒன்று கட் ஆகிருக்கு. அப்போ அதுக்கு உங்களுக்கு லைன் தெரியும், இதுக்கு அடுத்து வயர் வரும் சார், இதுக்கப்புறம் பொருள் ஒரே ஒரு பொருள் தான் வச்சுருப்பாங்க, இல்லை 2 பொருள் வச்சுருப்பாங்க சார், எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுன்றது எப்படின்னா சர்க்யூட்டை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான், இல்லை போர்டை வச்சு ட்ரேஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக நம்மளுக்கு தேடி கண்டுபிடிக்க முடியும். இது தெரியாத பட்சத்தில் சர்வீஸ் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஃபால்ட்டு இப்போ இதில் வந்து 1 லைனோ 2 லைனோ கட்டாக வாய்ப்பு இருக்குது. இப்போ பொதுவாக ஸ்பீக்கரில் 2 பாயிண்ட் தானே சார், 2 பாதை தான், அவ்வளோதான் தெரியும். அவ்வளோதான், பெரும்பாலும் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ இதில் என்ன சர்க்யூட் யூஸ் பண்ணிக்கலாம், அதே சர்க்யூட் ஸ்பேர் தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்க போகிறாங்க. ஸ்பீக்கரை பொறுத்தவரை 2 பக்கம் சேம் கான்செப்ட் வேல்யூ தான் வரும். இதுக்கு 400ன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த பக்கம் 400 தான் கண்டிப்பாக வரும், அதில் மாற்றம் இருக்காது. அப்படி வேல்யூ மாறினாலும் அது ப்ராப்ளம். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். நம்ம முதல் கான்செப்ட் பொதுவான வேல்யூ எங்கேருந்து வரும்னா கிரவுண்டில் வச்சு பண்ணக்கூடிய பொருள் வச்சு தான் வரும். கிரவுண்டில் மொத்தம் 4 பொருள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லா செக்ஷனுக்கும் அதே மாதிரி கிடையாது. நம்ம படிக்கிற ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் கான்செப்டில் ஆடியோ ஏசிக்கில் ரெசிஸ்டரும் கண்டிப்பாக டயோடு யூஸ் பண்ணியிருப்பாங்க. கெப்பாசிட்டரோ வயரோ பேரலாக கொடுத்துருக்க மாட்டாங்க. கிரவுண்ட் பண்ணுற இடத்துல வேல்யூ வர பாதையில் கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை. இதே கான்செப்ட், அதாவது ஃபஸ்ட் நம்ம பார்த்தது ஸ்பேரை செக் பண்ணிட்டோம். அதாவது முதல் கான்செப்ட் ஸ்பீக்கரை செக் பண்ணுற ஸ்பேரு. ரெண்டாவது நம்ம கான்செப்ட் வேல்யூ செக் பண்ணுறோம். வேல்யூன்றது கிரவுண்டில் செக் பண்ணுறது. சார் நான் வேல்யூ பார்த்துட்டேன், நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வேல்யூ வந்துடுது சார், வேல்யூ வந்தால் மட்டும் படிச்சிருமா? கண்டிப்பாக கிடையாது. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், 3வது நம்ம வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த வோல்டேஜ் எப்படி சார் கிடைக்கும்? கண்டிப்பாக நான் பேட்டரி போட்டிருக்கணும், ஃபோன் ஆன் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வோல்டேஜ் கிடைக்கும். அதுவும் சிம் போட்டிருக்கணும். சிம் போட்டதுக்கப்புறம் தான் நமக்கு டவர் கிடைக்கும். டவர் கிடச்சதுக்கப்புறம் தான் நம்ம கால் பண்ண முடியும். அதுவும் இன்னொருத்தர் கால் பண்ணணும் நம்மளுக்கு, நம்ம அட்டன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அப்போ தான் நம்மளுக்கு ஸ்பீக்கர் ஒர்க் ஆகும். அப்போ இந்த கான்செப்ட் வரும்போது நம்மளுக்கு இதுலேருந்து வோல்டேஜ் வருதுன்னா இது நார்மல் வோல்டேஜாக வராது, சிக்னல் வோல்டேஜாக வரும். காமனாக நம்ம பேட்டரியில் பார்க்குறோம்ல, 1 வோல்ட் 2 வோல்ட் 3.7 வோல்ட் பார்க்குறோம்னா அந்த வோல்ட் இல்லாமல் இது கம்மியான வோல்டேஜாக வரும், இல்லை கம்மியான சிக்னலாக வரும். அப்போ நம்ம இதில் வோல்டேஜுக்கு அப்புறம் நம்ம பார்க்க வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியர் செக் பண்ணி பார்க்கணும், 2வது சிக்னலை செக் பண்ணி பார்க்கணும். பெரும்பாலும் இதில் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் ஆம்பியர் அவ்வளோவா வரப்போகிறது கிடையாது, சிக்னலும் கம்மியாக தான் வரப்போகுது. அப்போ இதை நம்ம டிசி பவர் சப்ளையோ இல்லை யூஎஸ்பி போட்டோ வச்சு நம்ம செக் பண்ண போகிறது கிடையாது. நார்மலாக வேல்யூ வச்சு கண்டுபிடிச்சலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் நான். அப்போ வோல்டேஜ் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஸ்பீக்கர் இல்லாமல் வேறு செக்ஷன் நினச்சிக்கோங்க. இதில் 1 வோல்ட் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வோல்ட்டு எந்த ஐசி தரணும், கண்டிப்பாக இது வரக்கூடிய அவுட்புட் பண்ணக்கூடிய ஐசி இது அப்படின்னா அதுதான் தரணும். அதுக்கு முன்னாடி இந்த ஐசி வேலை செய்கிறதுக்கு எங்கேருந்து நம்மளுக்கு வோல்டேஜோ சிக்னலோ இல்லை ஆர்டரோ வரதான்னு தெரியணும். எல்லாத்துக்கும் பொதுவான கான்செப்ட் நான் சொல்கிறது பொதுவான கான்செப்ட் தான், ஸ்பீக்கர் மட்டும் நான் சொல்லலை. காமனாக ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐசி எடுத்துட்டிங்கன்னா இந்த ஐசி எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், ஐசி எங்கேருந்து சிக்னல், ஐசிக்கு எந்த சிக்னல் எந்த ஐசிலேருந்து வரும்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஆடியோ ஐசி வேலை செய்யணும்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு சிபியூ வேலை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கணும். சிபியூலேருந்து நம்மளுக்கு ஆர்டர் வரணும். சிபியூ வேலை செய்யணும்னா கண்டிப்பாக மூளை இருக்கணும், அதாவது ரேமு ரோம், கண்டிப்பாக ஃப்ளாஷ் மெமரி, ஐஎம்எம்சி, சிபியூ, இஎஃப்எஸ், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது மெமரியோட பேர்.
இதுலேருந்து இது தரணும், இதுக்கப்புறம் இது தரணும். இந்த ஆர்டர் வந்தால் மட்டும்தான் இந்த சர்க்யூட் வேலை செய்யும். அப்போ இந்த ஐசி வேலை செய்யணும்னா பவர் ஐசி கண்டிப்பாக ஒர்க் ஆகணும், பவர் ஐசி அதுக்குரிய வோல்டேஜை தரணும். அப்போ இதுக்கு வரக்கூடிய சிக்னல் என்ன வரணும், சிக்னல் என்ன கான்செப்ட் வரணும், இதுக்கு வரக்கூடிய இந்த இடத்துலேருந்து வரும்போது என்ன வோல்டேஜ் வரணும், எவ்வளோ ஆம்பியர் வரணும், இது ரெண்டையுமே எடுத்துகிட்டு தான் இது அதுக்கப்புறம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த சிக்னல் வரக்கூடிய பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளாக் சிக்னல் கொடுப்பாங்க, டேட்டா சிக்னல் கொடுப்பாங்க. இந்த லைன் தான் பெரும்பாலும் யூஸ் பண்ண போகிறோம். இது பேர் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. இது எல்லா ஐசியிலையுமே கண்டிப்பாக சிபியூலேருந்து வரக்கூடிய சிக்னல் இது. அந்த சிக்னலை பேஸ் பண்ணி தான் இந்த ஐசி வேலை செய்யும். அப்போ சப்ளை ஓட்டு மட்டும் வந்தால் போதும். இப்போ நீங்கள் பவர் ஐசிலேருந்து ஓல்ட்டு தரீங்க, இப்போ பேட்டரி கனெக்ட்லேருந்து சப்ளை எடுத்து இதில் கொடுங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதுக்கு வந்துருச்சு. உதாரணத்துக்கு இதில் பெரும்பாலும் இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோனில் அப்படி கிடையாது, பேட்டரி கனெக்டில் த்ரூ வர போகிறது கிடையாது. இதுக்கு ஒரு ஐசி, இது ஒரு பவர் ஐசி, சார்ஜிங் ஐசின்னு சொல்லுவாங்க. இதில் தான் பேட்டரி கனெக்டர் பாயிண்ட்டு. இது ப்ளஸோட பாயிண்ட்லேருந்து நேராக பேட்டரி பாயிண்ட் லைன் வருது. இது பேட்டரி கனெக்டர் பாயிண்ட்டு. இல்லை வரக்கூடிய 3 பாயிண்ட் ஸ்லோட்டை அதை எடுத்துகிட்டு இது கன்வெர்ட் பண்ணி மறுபடியும் 3 பாயிண்ட் ஸ்லோட்டை மாற்றி திரும்ப அதுக்கப்புறம் இந்த ஐசி என்ன செய்யும், வேலை செஞ்சு இதுலேருந்து ஒரு 2 வோல்ட் தரணும், இல்லை 1 வோல்ட் தரணும்னா அந்த வோல்டேஜ் தரும், ப்ளஸ் சக்தியும் தரும், ஆம்பியரும் தரும். கொடுத்தா அந்த ஐசி வேலை செய்ய ரெடியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த பாதையை வச்சு நம்மளுக்கு வேல்யூ வந்துருச்சு. இங்கேருந்து சிம் போட்டிருக்காங்க இல்லையா, டவர் வந்திருக்கா இல்லையா நம்மளுக்கு, அப்புறம் அவங்க கால் பண்ணியிருக்காங்க, யார் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் இது எடுத்துக்கிட்டே இருக்கும். இது எடுத்து ஒவ்வொரு செக்ஷனுக்கும் சிக்னல் அனுப்பிக்கிட்டே இருக்கும். சிம் ட்ரேயில் சிக்னல் வரணும்னா அந்த சிக்னல்ன்றது, அதாவது கிளாக் சிக்னல்ன்றது இதான் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அலை வரும் அல்லது இந்த மாதிரி அலை வரும். இது ரேடியோ ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம், ஆர்எஃப்னு சொல்லுவோம். இது வந்து ஐஎஃப் ஏஎஃப்னு சொல்லுவாங்க. இந்த அலையோட டைப், அதாவது இந்த மாதிரி அப் டவுன் ஆகிட்டே இருக்கும். இது இந்த மாதிரி லைன் வரும், லேயர் மாதிரி வரும். இந்த 2 ஃப்ரீக்வன்சி வரக்கூடிய லைன் வந்து பார்த்திங்கன்னா சிபியூ தான் அந்த சிக்னலை தரப்போகுது. இது வேலை செய்கிறதுக்கு ஆர்டரை தரும். அதுக்கு முன்னாடி இது கனெக்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறது தான் டேட்டான்னு சொல்லுவோம். நம்ம இங்கேருந்து இதுக்கு சிக்னல் அனுப்போம், திரும்ப இது கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி ரிட்டன் இதுக்கு அனுப்போம். அதாவது நம்ம சிம் போட்டிருக்கோன்னு வச்சுக்கலாம், ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாக் டேட்டான்ற விஷயம் கொடுத்துருப்பாங்க. அது நெக்ஸ்ட் நம்ம தெளிவாக பார்ப்போம். அந்த சிம் ட்ரேயோட இந்த கிளாக் டேட்டா சிக்னல் சரியாக கனெக்ட் ஆகலை அப்படின்னா சிம்மை நீங்கள் லாக் பண்ணுறீங்க. லாக் பண்ண உடனே சிம் கனெக்ட் ஆகுன்னு எப்படி தெரியும்னா, டேட்டா சிம் ட்ரேலேருந்து டேட்டா சிக்னல் சிபியூக்கு போகும், மெமரிக்கு போகும். மெமரியில் சிம் ட்ரே சிம் கனெக்ட் ஆகிருக்கு, டேட்டா சிக்னல் கனெக்ட் ஆகிருக்கு நம்மளுக்கு அப்படின்னு ரிட்டன் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் ஃப்ரீக்வன்சி அனுப்பி சிம்மில் இருக்க செக்ஷனை வச்சு நம்ம நெட்வொர்க்கை வேலை செய்ய வைக்கும். நெட்வொர்க் ஐசிலேருந்து ஆர்எஃப் ஐசிலேருந்து அடுத்த நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். டவர் செக்ஷன் வேலை செய்யும். அது வேலை செஞ்சதுக்கப்புறம் தான் டவர் செக்ஷன்லேருந்து நம்மளுக்கு அவுட்புட் எங்கே கிடைக்கும்னா ஆடியோ ஐசி தான் அவுட்புட் நம்மளுக்கு ஸ்பீக்கரில் கேட்க வைக்கணும் அவங்கள. அப்போ இந்த விஷயங்கள் இந்த எல்லாத்தையுமே இந்த கிளாக் ஃப்ரீக்வன்சி டேட்டா ஃப்ரீக்வன்சி எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டவருக்குன்னு அதுக்கு ஒரு பேர் வச்சு ரேடியோ ஃப்ரீக்வன்சி கான்செப்ட் RFFEன்னு சொல்லி சர்க்யூட்டில் கொடுத்துருப்பாங்க. RFFE கிளாக்கு டேட்டான்ற விஷயம் கொடுத்துருப்பாங்க. இது ப்ரோட்டோக்காலை பற்றி நம்ம தெளிவாக இன்னும் நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸில் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்னு சொல்லி. இந்த கிளாக் ஃப்ரீக்வன்சியோட லைன் வந்து எங்கேருந்து வருது, அந்த காலில் மிஸ்டேக் ஆகிடுச்சு, அந்த லைன் கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன தான் இந்த ஆடியோ ஐசி சரியாக இருந்து நம்மளுக்கு வேல்யூ இங்கே வந்து என்ன தான் பவர் ஐசி வோல்டேஜ் கொடுத்து வேலை செஞ்சாலும் கண்டிப்பாக ஒர்க் ஆகவே ஆகாது. கிளாக் டேட்டா சிக்னல் கிடச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ கிளாக் சிக்னல்ன்றது ரெகுலராக அது ஆன் பண்ணதுக்கப்புறம் டேட்டா சிக்னல் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் தான் கிளாக் ஃப்ரீக்வன்சி சிக்னலை இதுக்கு அனுப்பும். அதுக்கப்புறம் தான் ஸ்பீக்கர் வேலை செய்யும். இது மாதிரி எல்லா ஐசியை பற்றியும் ஐசி பார்க்கும்போது இந்த கிளாக் டேட்டா சிக்னலாக உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம தெளிவாக அந்த கிளாக் டேட்டா சிக்னல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படி தெரிஞ்சுக்க போகிறோம். வந்து நான் சொன்ன ஸ்பேரை செக் பண்ணிட்டோம். வேல்யூ பார்க்குறது காமனாக நீங்கள் இப்போ பண்ண வேண்டிய வேலை. ஒரு போர்டு எடுத்துகிட்டு ஸ்பீக்கர் பாயிண்ட் தெரியும் உங்களுக்கு, மைக்கை விட்டுருங்க. நெக்ஸ்ட் அதுக்கு மைக் பார்ப்போம். கிரவுண்டில் வச்சு ஸ்பீக்கரில் என்ன மாதிரி வேல்யூ வருது, ரெட்டை வச்சு பார்த்தா எப்படி வருது, கிரவுண்டில் ரெட்டை வச்சு பிளாக் வச்சு பார்த்தா எப்படி வேல்யூ வருது, மாற்றி வச்சு பார்த்தா எப்படி வேல்யூ வருதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறோம், இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்பீக்கரோட பாயிண்ட்லேருந்து கண்டினியூட்டி எங்கே இருக்குது, தொடர்பு எங்கே இருக்குது, தொடர்புனா 001 வருதான்னு பாருங்கள், தொடர்பு இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அது எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும், மல்டிமீட்டரை 2 ரோப்பை டச் பண்ணி பாருங்கள், 001 பீப் அடிக்கான்னு பாருங்கள். 02 வருதுன்னு சொன்னால் ரோப் சரியில்லாமல் இருக்கலாம், உங்கள் ரோப்பு அதில் மல்டிமீட்டர் ப்ராப்ளம் இருக்கலாம், பேட்டரி சரியில்லாமல் இருக்கலாம். அதை சரி பண்ணிவிட்டு டச் பண்ணி பாருங்கள். 001 வந்துச்சுன்னா அதே லைன் தேடி பாருங்கள், கண்டினியூட்டி எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு இடையில் என்ன பொருள் சீரிஸில் இருக்குது, சீரிஸ் எப்படி தெரியும்னா
அதே மாதிரி கிரவுண்டில் வச்சுட்டு இந்த பொருளோட 2 கால் இங்கேயும் அங்கேயும் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 கால் வச்ச பொருள் 3 கால் பொருள் கிடையாது, 2 பின் வைக்கக்கூடிய அந்த பொருளை செக் பண்ணி பார்க்கும்போது சார் இங்கே எனக்கு வேல்யூ வருது, இந்த பக்கம் எனக்கு வேல்யூ வருது, அப்போ ரெண்டுமே ப்ளஸ்ஸு தான். எனக்கு இந்த பக்கம் வேல்யூ வருது சார், இந்த பக்கம் பீப் சவுண்ட் அடிக்குது, பேட்டரி பாயிண்டில் இந்த பக்கம் வேல்யூ வருதுன்னா ப்ளஸ்ஸு, இந்த பக்கம் வேல்யூ சவுண்ட் வந்தால் மைனஸ்ஸு. அப்போ இங்கே சவுண்ட் வருதுன்னா மைனஸ், இங்கே ப்ளஸ் வேல்யூ வந்தால் ப்ளஸ்ன்னு சொன்னேன். இது பேர் பேரல்னு சொல்லுவாங்க. அப்போ பேரல்னால் நம்ம வந்து என்ன செய்யணும், கான்செப்ட் பேரலில் வந்து நம்ம தொடர்பு தேடக்கூடாது. எப்படி தேடணும், இங்கே தொடர்பு தேடிட்டிங்கன்னா சீரிஸ் லைன் இருக்கிற பொருள் இதுனா இதோட பொருள் அடுத்த காலில் வச்சு நமக்கு தொடர்பு தேடணும். சொல்ல புரியுதா உங்களுக்கு? இப்போ கண்டினியூட்டி தேடிட்டீங்க, திரும்ப இது சீரிஸாக பேரலாம் செக் பண்ணி பாருங்க. சீரிஸாக இருந்தால் இதுக்கு ஆப்போசிட்லேருந்து அடுத்த லைன் தேடணும். சரி இந்த பக்கம் லைன் தேட முடியாது சார், ஏன்னா இதுக்கப்புறம் பாதை இல்லையே. அப்போ அது சர்க்யூட் தெரிஞ்சால் சொல்லலாம். இதுக்கடுத்து என்ன எங்கே போய் சேரும்னா வேறு ஐசியில் போய் தான் சேரும். அப்போ தேட முடியாதுன்னு தெரியணும். அப்போ இந்த முடிவை கண்டுபிடிக்கணும்னா சர்க்யூட்டை நீங்கள் பார்க்கணும். டயக்ராம் எடுத்து பார்த்தால் இங்கேருந்து ஆரம்பிச்சு இந்த பொருள் அப்புறம் இது சர்க்யூட்டில் தெரியும் உங்களுக்கு. இந்த பக்கம் கிரவுண்ட் சிம்பிள் கொடுத்தா அது மைனஸ் பேரலல். இதை போய் நீங்கள் அடுத்து தேடக்கூடாதுங்க. நம்ம இது தேடினா மைனஸ் எங்கே இருக்கும் அங்கே தானே கனெக்ட் ஆகும் உங்களுக்கு. அப்போ இந்த பேரல் லைன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா வோல்டேஜ் ஏதோ ஹையாக வந்தாலும் லீக்கேஜ் ஆனாலும் மட்டும்தான் அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான். அது தேடுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் முதல் தேடும்போது தொடர்பு இடையில இருக்க பொருள் இருந்தால் ஓம்ஸ் பார்க்குறீங்க, இல்லை ஓம்ஸ் பார்க்காம டோட்டலாக வேல்யூ பார்த்தாலும் ஓகே தான். இந்த பொருளை மட்டும் தனி பண்ணல படிக்கும்போது 2 காலை வச்சு செக் பண்ணி பார்த்து ஓம்ஸ் கண்டுபிடிக்க போகிறீங்க. மற்றபடி ஃபால்ட்டு பார்க்கும்போது ஓம்ஸ்ன்ற கான்செப்ட் ஃபாலோ பண்ணவே மாட்டோம். இந்த பொருள் சரி இருக்கா இல்லையான்ற தெரியுதுக்காக தான் 2 காலை வச்சு பார்ப்போம் தவிர மற்றபடி இங்கே வேல்யூ வருதா வரல, இங்கே வருதா வரல, இந்த பக்கம் வருது, அப்போ இங்கே வருது அங்கே வரலன்னா இடையில இருக்க பொருள் உடஞ்சிருக்கு. அப்போ அந்த பொருள் 2 காலை வச்சு பார்க்கலாம் நீங்கள். சார் பொருள் இது 100 ஓம்ஸ் வருது, 200 ஓம்ஸ் வருது, ஒன்றுமே வரல சார், அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணும். எதுவுமே வரல சார், அப்போ அது ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ அந்த பொருளை மாற்ற போகிறோம். இல்லை பொருள் அதிகமாக இருக்கனால தான் அந்த பக்கம் வேல்யூ கடந்து வரல அப்படின்னு நினைக்கலாம். அப்போ அந்த பொருளோட ஓம்ஸ் என்ன இருக்கோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும்னு சொல்ல வரேன். புரியுதா உங்களுக்கு? இது நீங்கள் தேடுறதுக்கு மட்டும் தான் இந்த 2 கான்செப்ட் யூஸ் பண்ணணும். ஃபால்ட்டு பார்க்குறதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம், நம்மளுக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்பேர் கான்செப்ட் கண்டினியூட்டிலாம் இதில் வந்துடும். வேல்யூ வச்சு நம்ம ஃபால்ட் எதுன்னு அட்டன் பண்ணிக்கலாம். வேல்யூ வருதா இல்லையா, எவ்வளோ வேல்யூ வருதுன்றது நீங்கள் தேடி பார்த்து ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் நீங்கள். அப்போ எல்லா போர்ட்லேயுமே இப்போ நீங்கள் நான் ஸ்பீக்கர் சொல்லிட்டேன், மைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு பாருங்கள். மைக்கில் பெரும்பாலும் கிரவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, சில கெப்பாசிட்டி போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலாக செய்யும்போது அது ஐடியா கிடைக்கும். அதை ஹெட்ஃபோனில் எத்தனை பின் 5 பின் 6 பின் இருக்குன்னா எல்லாத்துக்கும் அதுக்குரிய வேல்யூ செக் பண்ணுங்கள். அதுமாதிரி பேட்டரி பாயிண்டில் ப்ளஸ் மைனஸ் ஆம்பியர் லைனை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் மெயினாக பார்க்க போகிறது ஸ்பீக்கர் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து பேட்டரி கனெக்ட் பாயிண்ட்டை செக் பண்ணுங்கள், என்ன வேல்யூ வருது. ஒவ்வொரு மாடலுக்கும் கண்டிப்பாக வித்தியாசப்படும். அது நோட் பண்ணால் தான் ஃபால்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இது இந்த இடம் இந்த ஆம்பியர் லைன் எங்கே போய் ஜாயிண்ட் ஆகுதுன்ற விஷயத்தை நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இது ஆடியோ விஷயம் சொல்கிறேன்ல, சர்க்யூட்டை உங்களுக்கு காமிக்கிறேன், இடையில என்ன பொருள் போட்டுக்கணும் டயக்ராம் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இதுவும் அதேமாதிரி பேட்டரி பாயிண்டில் ப்ளஸ் மைனஸு டைப்பு டெம்பரேச்சர், பேட்டரி ஐடி, பேட்டரி டெம்பரேச்சர் லைன், இந்த லைன் எங்கே போகுதுன்னு நம்ம வேல்யூ வச்சு பார்க்கும்போது எவ்வளோ வேல்யூ வருதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நான் அதை கனெக்ட் பண்ணுற பவர் ஐசியோ சிபியோ எங்கே கனெக்ட் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணி காட்டுறோம். அப்போ இது கான்செப்ட் எடுத்து நம்ம வோல்டேஜ் ஆம்பியர் செக் பண்ணுறது ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டுறேன். இதெல்லாம் ஓகே சார், இதெல்லாம் சரியாக இருக்குது. இப்போ இதுக்கும் வேல்யூ வரும் சார், அந்த கிளாக் லைன் வருது பார்த்தீங்களா, இதை கண்டுபிடிக்க கஷ்டம். இதை கன்ஃபார்ம் பண்ண என்ன செய்யணும்னா இந்த ஐசியை ரிமூவ் பண்ணால் தான் அந்த இடத்துல வேல்யூ வருதான்னு பார்க்க முடியும். நார்மலாக நீங்கள் கண்டுபிடி தேட முடியாது. ஏன்னா பாயிண்ட்டோட தொடர்பு ஏதாவது பொருள் இருந்தால் பார்த்துடலாம். பொருள் எதுவுமே இல்லை உங்களுக்கு எப்படி பார்க்க முடியும்? ஐசி தான் கழட்டணும். உதாரணத்துக்கு சார் நம்ம ஆடியோ ஐசி நான் எல்லாமே செக் பண்ணிட்டேன், ஒர்க்கே ஆகலை எனக்கு. ஆடியோ ஐசி மட்டும் இல்லை, எந்த ஐசியாக இருந்தாலும் சுத்தமாக ஒர்க் ஆகலை. அப்போ இது சம்மந்தோட வேல்யூலேருந்து எல்லாமே பார்த்துட்டேன், ஆனால் சரியாக வேலை செய்யலை அப்படின்னால் இந்த ஐசியை ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஐசியோட பின்னில் போர்டில் இந்த இடத்துல நம்மளுக்கு வேல்யூ ஐசியை கழட்டி ரிமூவ் பண்ணிட்டு சொல்கிறேன். ரிமூவ் பண்ணிட்டு இதுக்கு என்ன வேல்யூ வருதுன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். சரிங்க, ஏற்கனவே நான் பார்த்த சர்க்யூட்டில் 600 ஓம்ஸ் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே போர்டை வச்சு நான் தேடி பார்த்துருந்தேன். பெரும்பாலும் கொடுக்க வாய்ப்பு இல்லைங்க. இந்த கான்செப்ட் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஐசியை கழட்டி 600 வரும் சார் எனக்கு தெரியும், சிக்னல் போகிற லைனில் இந்த லைனில் இது வேல்யூ வரவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிபியூலேருந்து லைன் கனெக்ட் ஆகலைன்னு அர்த்தம், கனெக்ஷன் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த கனெக்ஷனை கண்டுபிடிச்சி என்ன செய்ய போகிறோம், ஜம்பர் நம்ம தான் கொடுக்க போகிறோம். இல்லைனா இதிலே சில பக்கத்துலேயே கட்டாக இருக்கும், அந்த போகிற பால் கனெக்ட் பண்ண கூடத்தில் லைன் கட்டாக வாய்ப்பு அதிகம். அந்த லைனை கூட நம்ம சால்விங் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்ளத்தை கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். அப்போ நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்குறது வோல்டேஜை மட்டும் மெயின் பண்ணி வேலை பார்க்க முடியாது, ஆம்பியரை கண்டிப்பாக பார்க்கணும், சிக்னல் பார்க்கணும். ஸ்பீக்கர் லைனில் ஆம்பியரோ சிக்னலோ அதிகபட்சம் வர வாய்ப்பு கம்மினால இதில் பெரிய பாதிப்பு இந்த அளவுக்கு வர வாய்ப்பு கம்மின்னு சொல்லுவாங்க. மற்றபடி சப்ளை லைனில் சிபியூ மெமரி லைனில் கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். அதுமாதிரி பேட்டரி கனெக்டில் டைப்பு டெம்பரேச்சர் கிரவுண்டு ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலாக செஞ்சு அனுப்புங்க.
நெக்ஸ்ட் நம்ம இந்த கான்செப்ட் இந்த ப்ரோட்டோக்காலை உங்களுக்கு நடத்துகிறேன்.